நமக்கு தெரிந்த வரைக்கும் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், மாசேது இவர்கள் தான் நமக்கு கம்யூனிசத்தை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு முன்னால் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்காரு, ஒன்றே தேவனும் ஒன்றே குலமும் நன்றே நினைமின் நரனே இல்லை அப்படின்னா. அதாவது ஒரே ஜாதி, அது மனித ஜாதி, ஒரே இறைவன், அது பிரபஞ்சம். நல்லது நினை, அது உனக்கு மட்டும் நினைக்காத, எல்லாருக்கும் நினை, உனக்கு மரணமே இல்லை. என்னை கேட்டால் திருமூலர் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவார். திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னான். திருவள்ளுவர் கம்யூனிஸ்ட். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார் சொன்னார், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார். சக மனிதன் மட்டுமில்லை, ஒரு செடியை கூட ஒரு உயிராக மதித்தார், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சுரண்டலுக்கு எதிராக அப்போதே மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கினார், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பாரதியார் 30 கோடி முகம் கொண்ட சங்கம் அப்படின்னு நம்ம தேசத்தை ஆங்கிலேயனுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினார், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பாரதிதாசன் கம்யூனிஸ்ட். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கார் ஐயா நல்ல கண்ணு. அவருடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை எடுத்து அதிலும் நான் நடித்தேன். மீசை பிடுங்கப்பட்ட அந்த சம்பவத்தில் நான் நடித்தேன். அதை நடிக்கும் போதே அவ்வளோ வலி. அந்த மனிதனுக்கு நேராகவே அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேராக ஓடி போய் பார்க்குறேன், அவரை கட்டி பிடிச்சிக்கிறேன், அவரோட பேசுகிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த சமூகத்தை எப்படியாவது அந்த சோசலிசத்தை நோக்கி நகர்த்திடணும், பொது உடைமையை நோக்கி நகர்த்திடணுன்று மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. இப்போ வரைக்கும் 100 ஆண்டுகள் கடந்தது. 100 ஆண்டுகள் 100 பிறை கண்ட ஒரு மனிதன் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வார். எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்கணும் அந்த சமூகத்தில், யோசிச்சு பாருங்கள். 103 ஆண்டுகள் வாழ்ந்தார் சங்கரையா, எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்கணும், எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கணும். அந்த வரிசையில் தான் நான் எங்கள் ஐயா முத்தரசன் ஐயாவை பார்க்குறேன். அவரோடு பயணிப்பது, அவரோடு இணைந்து நிற்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.